நேற்று நீங்கள் முதனை கண்ணீர் வடித்தீர்கள் தானே? நாங்கள் அல்ல, நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். நாங்கள் சூழ்ச்சி செய்ததாக குறிப்பிட்டீர்கள், சிதறிய தொண்டுகளை சேர்ப்பதாக குறிப்பிடுகிறீர்கள். நாங்கள் அல்ல, நீங்கள் தான் அதனை செய்து வருகின்றீர்கள். நீங்கள் தான் ஓலக்குரல் எழுப்புகிறீர்கள். நீங்கள் சொல்லியதை, அந்த சவாலை பொறுப்பெடுத்து நாங்கள் இந்த பணியில் இறங்கி இருக்கின்றோம். அதனால் தான் நீங்கள் முதலை கண்ணீர் வடிக்க வேண்டாம். கௌரவ முஜிபுர் ரஹ்மான் அவர்கள், உங்களுக்கு 15 நிமிடங்கள் உள்ளன. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இன்றைய தினம் பல நிதி சட்டங்கள் தொடர்பில் அதனை அங்கீகரிப்பதற்கான விவாதத்தில் ஈடுபட்டு கலந்துரையாட கிடைத்த மீட்டு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரதி சபாநாயகர் அவர்களே, இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் 7 மாத காலம் ஆட்சிக்கு வந்து 7 மாத காலங்கள் ஆகின்றன. எமக்கு விளங்குகின்றது, இன்னும் இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு சில அந்த உணவு பற்றாக்குறை தொடர்பில் அரசாங்கத்திற்கு அதற்கு அவசரமான பதிலளிப்புகளை அரசாங்கத்துக்கு வழங்க முடியாமல் இருக்கிறது. கடந்த காலத்தில் அரிசி தொடர்பான அரிசி பற்றாக்குறை பிரச்சனை ஏற்பட்டது. இறுதியில் 1 கிலோ அரிசிக்கு 65 ரூபாய் வரியை விதித்து வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்தார்கள். உப்பு பிரச்சனை 6 மாத காலமாக புறையோடி போயிருக்கிறது. இன்று நேற்றல் அந்த பிரச்சனை உருவானது. கடந்த 4-5 மாதங்களுக்குள் அரசாங்கத்திற்கு புலனாகியது இந்த நாட்டில் உப்பு பற்றாக்குறை, உப்பு தட்டுப்பாடு இருப்பதாக. உப்பு அந்த நிறுவனத்தில் அதன் பணிப்பாளர் இருக்கிறார்கள், அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாதா இதனை நிவர்த்தி செய்வதற்கு? இது குறித்து எந்தவித விடயங்களையும் தெரிவிக்காமல் மழை காரணமாக உப்பு உற்பத்தியை மேற்கொள்ள முடியாது, கடந்த அரசாங்கத்தின் பிரச்சனை காரணமாக உப்பு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது என்பதை குறிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கடந்த 6 மாத காலமாக எஸ்டிசி தான் உப்பினை இறக்குமதி செய்திருக்கிறது. அமைச்சர் அவர்களே, எஸ்டிசி தானே இறக்குமதி செய்தது? ஆம், அவர் சிரிக்கின்ற போது எனக்கு விளங்கியது இறக்குமதி செய்திருக்கிறது என்று. எஸ்டிஎஸ் மூலமாகத்தான் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது. ஹரிசவின் மனைவி உப்பு தேடுகிறார். எஸ்டிஎஸ் மூலமாகத்தான் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது. எஸ்டிஎஸ் மூலம் இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு எங்கே கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது? இதுதான் பிரச்சனை. யாருக்கும், தனியார் பிரிவுக்கும் உப்பு இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்படவில்லை. நேற்று முன்தினம் அனுமதி வழங்கப்பட்டது. கடந்த வாரம் நான் உரையாற்றியதன் பின்னர் உரையாற்றுங்கள். நீங்கள் எனக்கு பதில் வழங்குங்கள். நான் பேசியதன் பின்னர் நான் பெரும்பாலான விடயங்களை மேலெழுப்புவேன். உங்களுக்கு முடியும், இலகுவாக இருக்கும் அதற்கு ஒரே தடவையில் பதிலளிப்பதற்கு. அரசாங்கம் எஸ்டிசி மூலம் இறக்குமதி செய்த உப்புக்கு என்ன நடந்தது? இதுதான் பிரச்சனை. ஏன் சந்தைக்கு அனுப்பப்படவில்லை? கௌரவ பிரதிசபாநாயகர் அவர்களே, உப்பு கட்டியாகத்தான் இறக்குமதி செய்யப்படுகிறது. அதற்கு தான் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அது கொண்டு வரப்பட்டு எஸ்டிசி மூலம் இந்த நாட்டில் உள்ள பிரதான உப்பு சந்தைக்கு வழங்குகின்ற வியாபாரிகளுக்கு அவை வழங்கப்பட்டது. அவர்கள் தான் இந்த உப்பை கொள்வனை செய்தார்கள். இதில் பிரதான விடயம்தான், இந்த பொதுவாக இந்தியாவில் 1 மெட்ரிக் டன் உப்பு 80 அமெரிக்க டாலர்கள் ஆகின்றன. இதுதான் சந்தை விலையாக காணப்படுகிறது. இதனை இறக்குமதி செய்தவுடன் அரசாங்கம் பொதுவாக 1 கிலோ உப்பிற்கு டியூட்டி 40 ரூபாய் வரி விதித்தது. 40 ரூபாய், 1 கிலோவிற்கு 40 ரூபாய் வரி விதித்தது. அரிசிக்கு 65 ரூபாய் விதித்தது போல இதற்கும் 40 ரூபாய் விதித்திருக்கிறார்கள். 1 கிலோ உப்பின் மூலவிலை 24 ரூபாய் தான் அதன் நிர்ணய விலை ஆகிறது. மேலதிக செலவுகளை சேர்த்தால் 100 ரூபாய்க்கு உப்பை வழங்க முடியும். தற்பொழுது சந்தையில் உப்பின் விலை எவ்வளவு? 1 கிலோ உப்பு 350 ரூபாய், 400 ரூபாயில் செல்கிறது. 1 கிலோ உப்பு 400 ரூபாய் அளவில் செல்கிறது. வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற உப்பு இங்கிருக்கின்ற ஒரு சில தனியார் நிறுவனங்கள் இந்த உப்பை கொள்வனவு செய்து தூளாக்கி பக்கெட் பண்ணி அதனை சந்தைக்கு 350 ரூபாய்க்கு போடுகிறது. இதனை யார் இந்த உப்பை கொள்வனவு செய்கிறார்கள்? கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இவர்களது புத்தளம் அந்த சோல் கோர்பரேஷனில் ஒரு பணிப்பாளர் இருக்கின்றார். யார்? டாக்டர் ரவி இலியனகே. அவர் யார்? அவர் ரைகம் நிறுவனத்தின் அதிபதி. அவர் தான் உப்பை கொள்வனை செய்திருக்கிறார். நீங்கள் சரியான வினோதமான முறையில் அல்லவா இந்த சிஸ்டம் சேஞ்சை முன்னெடுத்து வருகின்றீர்கள். ரைகமின் சேர்மனை கொண்டு வந்து புத்தளம் சோல் கோர்பரேஷனின் பணிப்பாளர் சபையில் நியமித்திருக்கிறீர்கள். அவர் எஸ்டிசியின் உப்பு அனைத்தையும் கொள்வனை செய்திருக்கிறார் ரைகமிற்கு அவர் சென்று பக்கெட் பண்ணி எமக்கு 1 கிலோ உப்பை 350-400 ரூபாய்க்கு விற்பனை செய்கின்றார். எப்படி வேலை பாருங்கள்.
இது ஒரு சரியான வேலை அல்லவா? இது அவர் 350 ரூபாய் சந்தைக்கு அந்த விலையில் தான் விற்பனை செய்கின்றார். இசி ரைகம் தான் அவர்களது பிராண்டாக காணப்படுகிறது. பக்கெட்டை எடுத்து பாருங்கள், என்னிடம் ஒரு போட்டோ இருக்கிறது விலையோடு. முன்னர் 130 ரூபாய்க்கு தான் விற்பனை செய்யப்பட்டது, தற்பொழுது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, நான் கேட்கின்றேன், இந்த பாவனையாளர்கள் அதிகார சபை இருக்கின்றது தானே, அவர்கள் அந்த புறக்கோட்டையில் இருக்கின்ற இந்த பெட்டி கடைகளுக்குத்தான் அவர்கள் பாய்கிறார்கள். இந்த பாவனையாளர் அதிகார சபைக்கு சொல்லுங்கள், அம்பாந்தோட்டை, புத்தளம் போன்ற பிரதேசங்களுக்கு சென்று உப்பு கையிருப்பு இருக்கின்றதா இல்லையா என்பதை சோதித்து பார்க்க சொல்லுங்கள். பாவனையாளர் அதிகார சபைக்கு முடியும் என்றால் அம்பாந்தோட்டை, புத்தளம் போன்ற பிரதேசங்களுக்கு செல்லுங்கள், புத்தளம் சோல் கோர்பரேஷனுக்கு செல்லுங்கள். அங்கு உப்பு இருக்கிறது, அங்கு உப்பு கையிருப்பில் இருக்கிறது, ஒளித்து வைத்திருக்கிறார்கள். இவர்களது தனிப்பட்ட வியாபாரத்திற்காக மறைத்து வைத்திருக்கிறார்கள். அரிசி மாஃபியா போதாதற்கு உப்பு மாஃபியாவை ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். முன்னர் அரிசி மாஃபியாவை இல்லாதொழிப்பதாக குறிப்பிட்டீர்கள், தற்பொழுது உப்பு மாஃபியாவை உருவாக்கி அதனை இல்லாதொழிப்பதாக குறிப்பிடுகிறார்கள். எனவே சோல் கோர்பரேஷனுக்கு ரைகம் சேர்மனை கொண்டு வந்து இருக்கிறார்கள். இவர்கள் செய்கின்ற கேலிக்கூத்து என்ன? தற்பொழுது உப்பு கட்டி ஒன்றையும் தேடிக்கொள்ள முடியவில்லை. நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்காகத்தான் ஆட்சியை பெற்றிருக்கிறீர்கள். இந்த வறிய மக்களுக்காக வேண்டித்தான் நீங்கள் ஆட்சியை பெற்றீர்கள். இறுதியில் நீங்கள் இந்த நிறுவனக்காரர்களுக்காக முன்னிலையாகின்றீர்கள். தற்போதைய ஜனாதிபதி அவர்கள் அந்த கதிரையில் இருந்து கொண்டு முன்னர் எதிர்க்கட்சியில் இருந்த போது விமர்சித்தார் பல விடயங்களை. கௌரவ தவிசாளர் அவர்களே, கணக்காய்வாளர் தலைமை அதிபதி அங்கு பதவி வெற்றிடம் நிலவுகிறது. இந்த அரசாங்கம் என்ன சொன்னது? அரசாங்கம் கூறியது, அரச சேவையில் பதவி வெற்றிடம் ஏற்பட்டால் கொள்கை பிரகடனத்தில் இருக்கின்றது, அவர்களது திறன்களுக்கு ஏற்ப, திறமைகளுக்கு ஏற்ப, அனுபவங்களுக்கு ஏற்ப நியமனங்களை வழங்குவதாக குறிப்பிட்டார்கள். அரசியல் நியமனங்களை வழங்குவதில்லை என்பதாக குறிப்பிட்டார்கள். அந்த பெட்ரோலியம் கோர்பரேஷனில் இருக்கின்ற பணிப்பாளர் ஒருவரை அந்த ஆடிட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு 5 வருட காலம் தான் காணப்படுகிறது. அவரை கணக்காய்வாளர் தலைமை அதிபதியாக நியமித்திருக்கிறீர்கள். நீங்கள் அரச சேவைக்கு வழங்கிய வாக்குறுதி இதுவா உங்களது முறைமை மாற்றம்? யாரேனும் ஒருவரை, அனுபவம் இல்லாத ஒருவரை ஜனாதிபதியின் கீழ் வகுப்பில் இருந்த கலனி பல்கலைக்கழகத்தில் கீழ் தரத்தில் இருந்த ஒருவரை கொண்டு வருகிறீர்கள். இந்த சிஸ்டத்தில் தான் நீங்கள் இதனைத்தான் முன்னறிந்தவர்களும் செய்தார்கள். முன்பிருந்தவர்கள் இப்படி செய்யவும் இல்லை. நான் நினைக்கின்றேன் இப்படி கீழ்நிலைக்கு செல்லவில்லை கடந்த அரசாங்கத்தில் இருந்தவர்கள். இந்த அளவுக்கு கீழ் நோக்கி செல்லவில்லை. நீங்கள் முழுமையாக மக்களது ஆணையை பெற்று அந்த மக்களது ஆணைக்கு காலால் உதைகின்ற வேலையை தான் செய்கிறீர்கள். கணக்காய்வாளர் தலைமை அதிபதி திணைக்களத்தில் அனுபவம் பெற்ற அதிகாரிகள் இல்லையா? அடுத்த கட்ட அதிகாரிகள் இல்லையா? பெட்ரோலியத்தில் ஒரு பணிப்பாளரை கொண்டு வந்து இங்கு நியமிக்க வேண்டுமா? நீங்கள் செய்கின்ற கேலிக்கூத்து இது என்ன? பிரதி சபாநாயகர் அவர்களே, இவ்வாறுதான் இவர்களது பயணம் காணப்படுகிறது. பிரதி சபாநாயகர் அவர்களே, நேற்று எமது பிரதி அமைச்சர் இந்த கொழும்பு மாநகர சபை பற்றி கதைத்தார். அவர் கதைக்கின்ற போது நல்லதொரு சொற்பிரயோகத்தை குறிப்பிட்டார். இந்த சிதறிய துண்டுகளை சேர்த்து நகர சபையை ஆட்சி அமைக்கப் போவதாக குறிப்பிட்டார். நான் அதனை நினைவுபடுத்துகின்றேன். சிதறிய துண்டுகள் என்று குறிப்பிட்டார். யார் அந்த சிதறிய துண்டுகளை சேரிப்பது? ஜனாதிபதியின் அலுவலகத்துக்கு அந்த சிதறிய துண்டுகள் யார் அழைத்தது? யார் அந்த சிதறிய துண்டுகள்? அவர்களது வீடுகளுக்கு செல்வது யார்? நாங்கள் அந்த குழுவின் பணிப்பாளர் தலைவியை வருகின்றோம், இந்த குழுவின் பணிப்பாளர் பதவியை தருகின்றோம் என்பதாக குறிப்பிட்டது யார்? நீங்கள் தான் அப்படி குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இந்த சிதறிய துண்டுகளை அல்லவா நீங்கள் குறிப்பிடுகின்ற அந்த கருத்தை தான் ஜனாதிபதி அவர்கள் நேற்று முன்தினம் பலவத்தை அலுவலகத்துக்கு அழைத்திருக்கிறார். இந்த சிதறிய துண்டுகள் ஓரிரு உறுப்பினர்கள் அவர்களைத்தான் இவர்கள் சிதறிய துண்டுகள் என்று குறிப்பிட்டார்கள். நீங்கள் அதை செய்திருக்கிறீர்கள். அடுத்ததாக மேயர் ஒரு சிறிய உறுப்பினருக்கு தான் தோல்வி அடைந்திருக்கிறார் என்று நீங்கள் கேலிக்குட்படுத்தினீர்கள். சிறிய நபர் அல்ல, பாடசாலை செல்கின்ற 2 பிள்ளைகளின் தாயார், 39 வயதுடைய. அது குறித்து நாங்கள் விவாதிக்கவில்லை. நீங்கள் பொய்யைத்தான் கூறினீர்கள். சிறியதென்று குறிப்பிட்டால் 18 வயதுக்கு கீழ்ப்பட்டவராக இருக்க வேண்டும். மக்கள் விடுதலை முன்னணியின் கருத்துப்படி 40 வருடத்துக்கு கீழ் உள்ளவர்கள் சிறியவர்களா என்று எனக்கு தெரியவில்லை.
அவர்களது அளவுகோலின்படி 40 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களா, சிறிய வயதுடையவர்கள், சிறு வயது ஒருவரை அந்த துஷ்பிரயோகம் செய்து அவர்களுக்கு இன்னும் நீதி நிலைநாட்டப்படவில்லை. உங்களது ஏற்பாட்டாளருக்கு எதிராக அந்த தாயார் முறைப்பாடு செய்திருக்கிறார், இன்னும் கைது செய்யப்படவில்லை. அந்த பாடசாலை பிள்ளைக்கு செய்யப்பட்ட அந்த பாலியல் துஷ்பிரயோகம் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார். அவர்கள் தான் சிறு பிள்ளைகள். அந்த சிறு பிள்ளைகள் தொடர்பில் நாங்கள் கதைப்பது. பாடசாலை செல்கின்ற ஒரு தாயாருக்கு சிறியவர் என்று குறிப்பிடுகிறார்கள். எனக்கு தெரியவில்லை இவர்கள் எப்படி இந்த சிறியவர்கள் பெரியவர்கள் என்பதை கணக்கிடுவது என்று. நாங்கள் முன்பிருந்து கூறினோம், இந்த உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரிகளை செய்கின்ற போது அந்த ஒரு சட்டம் காணப்படுகிறது என்று. அந்த சட்டம் தான் 50 வீதத்துக்கு அதிகமாக காணப்படுமாயின் அதிகாரத்தை அங்கு உருவாக்க முடியும். 50 வீதத்துக்கு குறைவாக ஒரு குழு அதிகாரத்தை பெற்றால் அதற்கு அந்த சபையில் ஒரு தேர்தலுக்கு செல்ல வேண்டும். இதுதான் உள்ளூராட்சி மன்ற சட்டம். இதனைத்தான் நாங்கள் கடந்த கால பகுதியில் குறிப்பிட்டோம். அவ்வாறு குறிப்பிடுகின்ற போதுதான் நீங்கள் குறிப்பிட்டீர்கள், இல்லை நாங்கள் ஆட்சியை உருவாக்குவோம், 3இல் 2ஐ கொண்டு வந்தேனும் நாங்கள் மாற்றியேனும் சட்டங்களை செய்வோம் என்று நீங்கள் கூச்சலிட்டீர்கள். ஜனாதிபதிக்கு இந்த சட்டத்தை அவர் விளங்கி இருக்கிறார். தற்பொழுது கலந்துரையாடலை மேற்கொண்டு வருகின்றார். உள்ளால் தேர்தல் நடவடிக்கைகள் மேற்கொண்டால் மற்றவர்களின் ஆதரவு தேவைப்படும் அவருக்கு. அனைவரும் திருடர்கள், நாங்கள் தான் சிறந்தவர்கள் என்று குறிப்பிட்டீர்கள். தற்பொழுது சுயேட்சை உறுப்பினர்களை தேடிச் செல்கிறீர்கள். எனவே தற்பொழுது உங்களது பேச்சை மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே இவர்களது வழிபோக்கு என்ன? நீங்கள் தேர்தலுக்கு முன்னர் சுயாதீன உறுப்பினர்கள், சுயேட்சை உறுப்பினர்கள் என்பவர்கள் ஏனைய கட்சியில் இருந்து வருகின்ற திருடர்கள் என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள். அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள். ஆனால் உங்களது பேச்சை மக்கள் கேட்கவில்லை. அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். தற்பொழுது உங்களுக்கு உறுப்பினர்கள் பற்றாக்குறை காணப்படுகிறது. அதற்காக நீங்கள் சுயேட்சை உறுப்பினர்களை தேடிச் செல்கிறீர்கள். எனவே இந்த உள்ளூராட்சி மன்றங்களில் இந்த சட்டங்களை உருவாக்குவதற்கு யார் பணியாற்றினார்கள்? 2017-18 இந்த குழுவில் தற்போதைய ஜனாதிபதி அவர்களும் அந்த குழுவில் இருந்திருக்கிறார். அவரும் ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறார் இதனை உருவாக்குவதற்கு. அவரது அங்கீகாரத்தின் படிதான் இந்த குழு அன்று அந்த அங்கீகாரம் பெறப்பட்டது. நாங்கள் அரசாங்கத்திலிருந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். இந்த முறையில் ஒரு பிழை இருக்கிறது, சிக்கல் இருக்கிறது என்று நாங்கள் சுட்டிக்காட்டினோம். அவர் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற போது அவர்களுக்கு சாதகம் என்றபடியால் அதற்கு விருப்பப்பட்டார். அரசாங்கத்திற்கு சென்றவுடன் தற்பொழுது அதனை மாற்ற வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். நீங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு உண்ண வேண்டும் என்றால் அந்த தேவையற்ற விலங்குகளையும் நீங்கள் உங்களுக்கு சார்பான விலங்குகளாக மாற்றிக் கொள்கின்றீர்கள். தங்களுக்கு தேவை ஏற்படாத போது அதனை நீங்கள் வேண்டாம் என்று குறிப்பிடுகிறீர்கள். கட்சி மாற்றுவதற்கு எதிரான சட்டத்தை தான் முதலில் கொண்டு வருவதாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள். முதலாவது சட்டம் கட்சி தாவலுக்கு எதிரான சட்டம் என்பதாக குறிப்பிட்டீர்கள். எனவே பாருங்கள், உங்களுக்கு 2 நிமிடங்கள் உள்ளது. எனவே ஜனாதிபதி அவர்கள் இந்த போலி முறைகளை இல்லாதொழிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். கட்சிகளில் தாவ முடியாத ஒரு சட்டத்தை கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். தற்பொழுது அது அல்ல, ஏனைய கட்சிகளில் சேர்ந்தவர்களை விலைக்கு வாங்க முயற்சிக்கிறார்கள். சுயேட்சை குழு உறுப்பினர்கள் மாத்திரமல்ல, ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர்களுக்கு கதைத்திருக்கிறார். ஐக்கிய தேசிய கட்சியில் வெற்றி பெற்றவர்களுடன் கதைத்திருக்கிறார். தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். உங்களுக்கு அது நீங்கள் செய்கின்ற போது சிறந்தது, நாங்கள் செய்கின்ற போது அது பிழை. இது ஒரு கேலிக்கூத்து அல்லவா? இது போன்றுதான் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, முன்னர் நாங்கள் நினைவுபடுத்த வேண்டும். இவர்கள் 2022 தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கத்துக்கு என்ன செய்தார்கள்? அன்று அந்த அரசாங்கத்திற்கு ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கம் 5 வருட ஆணை பெற்ற போது நீங்கள் என்ன செய்தீர்கள்? சந்திரிகாவுடன் ஒன்று சேர்ந்து காபந்து அரசாங்கத்தை அமைத்து அந்த அரசாங்கத்தை சிதைத்தீர்கள். 5 வருடங்கள் செல்ல வேண்டிய அரசாங்கம். நீங்கள் தான் முதலில் ஜனநாயக விரோதமான வேலையை ஆரம்பித்தீர்கள். அந்த அரசாங்கத்தில் உங்களது ஜனாதிபதி அவர்கள்
நீர்ப்பாசன அமைச்சு பதவியையும் வைத்திருக்கிறார். நீங்கள் தான் அன்று அந்த மக்கள் ஆணையை தோற்கடிப்பதற்கான சூழ்ச்சியை செய்தீர்கள். சந்திரிகாவுடன் கூட்டணி சேர்ந்தீர்கள். அதன் பின்னர் என்ன நடந்தது? ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறுவார் என்று மஹிந்த ராஜபக்சவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறீர்கள். வெற்றி பெற்று முழுமையாக இந்த நாட்டில் அரசியல் கலாச்சாரத்தை சிதைவுக்குட்படுத்தினீர்கள். தற்பொழுது நீங்கள் அந்த தெரிவு செய்த அரசாங்கத்தில் களவுகளை கொண்டு வந்து எப்பொழுதும் கதைத்திருக்கிறீர்கள். நீங்கள் தான் கொண்டு வந்திருக்கிறீர்கள், நாங்கள் அல்ல. நீங்கள் தெரிவு செய்த மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகளை தான் இங்கு நீங்கள் எப்பொழுதும் வந்து கதைத்திருக்கிறீர்கள். நீங்கள் தான் மேடைகள் தோறும் சென்று அந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு கூஜா தூக்கி இருக்கிறீர்கள். எமக்கு புலப்படுகிறது நீங்கள் தற்பொழுது நீங்கள் காலத்திற்கு காலம் ஒவ்வொரு விடயத்தை மாற்றி வருகிறீர்கள். பச்சோந்தி போல் செயற்படுகிறீர்கள். ஜனாதிபதி தேர்தலின் போது 41 வீத வாக்குகளை தான் பெற்றுக்கொண்டார். 2வது வாக்கு நிலையில் தான் அவர் வெற்றி பெற்றார். அது அரசியல் அமைப்பில் இருந்த ஒரு விடயம். நாங்கள் சவாலுக்கு உட்படுத்தப்படவில்லை. உள்ளூராட்சி மன்றங்கள் இருக்கின்ற சட்டம் என்ன? 50% இல்லாவிட்டால் நிச்சயமாக அந்த உள்ளூராட்சி மன்றங்களில் தவிசாளர் நகரவிதாக்களை தெரிவு செய்கின்ற போது ஒரு தேர்தலுக்கு செல்ல வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தி என்ற வகையில் நாங்கள் அதற்கு முன்னிலையாகின்றோம். அதில் உள்ள பிரச்சனை என்ன? அது சூழ்ச்சியா? ஏன் சூழ்ச்சி என்று கூறுகிறீர்கள்? அது சூழ்ச்சி அல்லவே. அது அரசியல் அமைப்பில் உள்ளூராட்சி மன்ற சட்டத்தில் காணப்படுகின்ற ஒரு விடயம். அதனைத்தான் நாங்கள் செய்கின்றோம். நாங்கள் சூழ்ச்சி செய்யவில்லை. அந்த சபையில் 50% இல்லாவிட்டால் நகரவிதாவை தெரிவு செய்வதற்கு தவிசாளர்களை தெரிவு செய்ய தேர்தல் ஒன்றுக்கு செல்ல வேண்டும். அந்த தேர்தலை வெற்றி பெறுவதற்கு தான் நீங்களும் குறிப்பிட்ட அந்த சிதறிய துண்டுகள் என்று குறிப்பிட்டீர்களே, அவர்களை சேர்ப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்கின்றீர்கள். உங்களது அரசாங்கத்துக்கு ஆதரவான வியாபாரிகளை வைத்து நீங்கள் கதைத்து வருகின்றீர்கள். ஜனாதிபதியை பாருங்கள், கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே. தற்பொழுது நீங்கள் ஜனாதிபதி அவர்களை வைத்துக் கொண்டு சாகடிக்கிறீர்கள். அவர் நாடு பூராகவும் அவர் சென்றார் ஜனாதிபதி ஆவதற்கு. பாராளுமன்றத்திற்கு இவர்களை கொண்டு வருவதற்கு நாடு பூராக சுற்றித் திரிந்தார். இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கும் நாடு பூராகவும் அலைந்து திரிந்தார். அப்படி சென்று உள்ளூராட்சி மன்றங்களில் இந்த ஆட்சி அமைப்பதற்கும் அவர்தான் தலைமை வகிக்கின்றார். அன்று கூட்டுறவு தேர்தல்களின் போது அதற்கும் அவர் நாடு பூராகவும் செல்வார் என்று நான் நினைக்கின்றேன். போகின்ற போக்கை பார்த்தால் அப்படித்தான் நிகழும் என்று நான் நினைக்கின்றேன். 151 இங்கு பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு ஜனாதிபதிக்கு வேலை இல்லாமல் இருக்க வேண்டும் அல்லவா? ஜனாதிபதி தான் சபைகளில் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சியை உருவாக்குவதற்கும் அவர் தான் பயணிக்க வேண்டும். எல்லா விடயங்களுக்கும் அவர் தான் பயணிக்க வேண்டும். இறுதியில் பாராளுமன்றத்திற்கும் வந்து அனைவருக்கும் அரை மணித்தியால விரிவுரையை செய்துவிட்டு அவர் செல்வார். இந்த அரசாங்கத்தின் ஏனையவர்கள் தொடர்பில் உள்ள விடயங்கள் என்ன? அதைத்தான் நான் குறிப்பிடுகின்றேன். ஜனாதிபதி அவர்கள் செல்கின்ற போக்கை பார்த்தால் அவருக்கு வேறு வேலைகளை செய்ய இடம் எடுக்காது. அவருக்கு எப்பொழுதும் இந்த கூட்டுறவு தேர்தல்கள், பிரதேச சபை தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், அந்த தேர்தல், இந்த தேர்தல் என்று அதனை பார்த்து கொண்டுதான் இருக்க வேண்டி வரும். பிரதி சபாநாயகர் அவர்களே, நாங்கள் கேள்விக்குட்படுத்தவில்லை. இவர்கள் தான் கேள்விக்குட்படுத்தினார்கள். முடியும் என்றால் ஒரு சபையில் ஆட்சியை உருவாக்கி காட்டுங்கள் என்று குறிப்பிட்டார்கள். நாங்கள் அந்த சவாலை பொறுப்பேற்றதும் தற்பொழுது முதலை கண்ணீர் வடிக்கின்றார்கள். நேற்று நீங்கள் முதலை கண்ணீர் வடித்தீர்கள் தானே? நாங்கள் அல்ல. நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். நாங்கள் சூழ்ச்சி செய்ததாக குறிப்பிட்டீர்கள். சிதறிய துண்டுகளை சேர்ப்பதாக குறிப்பிடுகிறீர்கள். நாங்கள் அல்ல. நீங்கள் தான் அதனை செய்து வருகின்றீர்கள். நீங்கள் தான் ஓலக்குரல் எழுப்புகிறீர்கள். நீங்கள் சொல்லியதை, அந்த சவாலை பொறுப்பெடுத்து நாங்கள் இந்த பணியில் இறங்கி இருக்கின்றோம். அதனால் தான் நீங்கள் முதலை கண்ணீர் வடிக்க வேண்டாம். நீங்களும் அந்த பணியில் இறங்கி அந்த வேலையை செய்யுங்கள். நாங்களும் முயற்சி செய்வோம். நீங்களும் உங்கள் பணியை செய்கின்ற மாநகர சபையில் யாருக்கு பெரும்பான்மை கிடைக்கும் அவர்களுக்கு ஆட்சி அமைக்க சந்தர்ப்பம் கிடைக்கும். அதில் எங்களுக்கு சிக்கல் இல்லை. அதில் நாங்கள் உடன்படுகின்றோம். நீங்கள் வாய்ப்பலத்தில், உடற்பலத்தில், பாராளுமன்றத்தில் 159 பலத்தில் ஆட்சியை கைப்பற்ற வந்தவர்கள் நீங்கள் தான், நாங்கள் அல்ல. அதனைத்தான் நாங்கள் குறிப்பிட்டோம். நீங்கள் முதலை கண்ணீர் வடிக்க வேண்டாம். நீங்கள் வேலையை செய்து காட்டுங்கள். நாங்கள் அழுவதில்லை. நாங்கள் இது தொடர்பில் பேசாமல் இருக்கத்தான் பார்த்தோம். உங்களது ஓலக்குரல்கள் நின்ற பாடில்லை. அதனால் தான் நாங்கள் எழுந்து நின்று இதற்கு ஒரு பதிலை வழங்க வேண்டும் என்று நான் நினைத்தேன்.
பதில் வழங்காமல் இருந்தால் இந்த சவாலை நாங்கள் பொறுப்பேற்கவில்லை என்று அர்த்தப்படும். எனவே கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, நாங்கள் அவர்களுக்கு குறிப்பிடுகின்றோம், விசேடமாக இந்த சவாலை நாங்கள் பொறுப்பேற்றிருக்கின்றோம். ஐக்கிய மக்கள் சக்தி என்ற வகையில் ஏனைய எதிர்க்கட்சிகளுடன் சேர்ந்து நாங்கள் இந்த 6 மாத காலத்திற்குள் 23 லட்சம் என்கின்ற மக்கள் செல்வாக்கு சரிந்திருக்கிறது. மக்கள் புரிந்திருக்கிறார்கள். இவர்கள் தொடர்பில் அரசாங்கத்திற்கு ஒரு சமிஞ்சையை காட்டியிருக்கிறார்கள். அரசாங்கம் தங்களது அந்த பேச்சுக்களை வாய்ச்சவடால்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும். எனவே அரசாங்கத்தின் சிற்சில பிழைகள், தவறுகளை நாங்கள் சுட்டிக்காட்டுகின்ற போது அதனை நீங்கள் நியாயமான முறையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். கீழ்ப்படிவான முறையில் அவற்றை செய்து கொண்டு நீங்கள் முன்னோக்கி செல்லுங்கள். அதுவல்லாமல் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி அவர்களின் அரசாங்கம் போன்று திமிர் பிடித்தவர்களாக நாங்கள் பிழை செய்ய போவதில்லை. நாங்கள் கூறுவதுதான் சரி. மக்கள் தொடர்ந்தும் எங்களோடு தான் இருக்கின்றார்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். மக்கள் ஆணை என்பது பிரதி சபாநாயகர் அவர்களே அந்த கல்லில் செதுக்கிய போன்ற விடயம் அல்ல. மக்கள் ஆணை என்பது அடிக்கடி மாறுதலுக்கு உட்படுகின்ற விடயம். 6 மாதங்களுக்கு முன்னர் இருந்த மக்கள் ஆணை அல்ல தற்போது இருப்பது. இது அனைவருக்கும் பொதுவான ஒரு விடயம். இது எதிர்கட்சிக்கும் பொதுவானது, ஆளுங்கட்சிக்கு பொதுவானது, அனைவருக்கும் பொதுவானது. இதனை புரிந்து கொள்ளுங்கள். இதனை புரிந்து கொண்டு பணியாற்றுங்கள். இதனால் பிரதி சபாநாயகர் அவர்களே, அரசாங்கம் எமக்கு சவால் விடுத்தார்கள். அந்த சவாலை ஐக்கிய மக்கள் சக்தி என்ற வகையில் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறி நான் விடைபெறுகின்றேன். நன்றி. கௌரவ வசந்த சமரசிங்க அவர்கள், உங்களுக்கு 12 நிமிடங்கள் உள்ளன. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, எதிர்கட்சியின் இந்த ஓலக்குரல் எழுப்பப்படுகிறது. விசேடமாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்னர் இங்கு நாங்கள் 100 சபைகளை வெற்றி கொள்வதாக நலிம் பண்டார உறுப்பினர் அவர்கள் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். தற்பொழுது அந்த கதை அல்ல. பெரு வந்தவுடன் தற்பொழுது கொழும்பை கைவிடாமல் பாரிய போராட்டத்தை செய்த முஜிபுர் ரஹ்மான் கடந்த தடவை அவர் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து கொண்டார் அங்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கு. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மாலிமாவ கொழும்பு மாநகர சபை ஆட்சியை கைப்பற்றும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தேசிய மக்கள் சக்தி இந்த நாட்டின் மக்களது வாக்குகளை பெற்றிருப்பது மக்களுக்கு சேவையாற்றுவதற்கு. ஆனால் தற்பொழுது இவர்கள் ஓலக்குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களது திட்டங்கள் சிதைந்து போயிருக்கிறது. எதிர்கட்சிகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து அவர்களுக்கு முதலாவது வெற்றி பெற்றவர்களை விட உறுப்பினர்கள் இருப்பதாக குறிப்பிட்டார்கள். ஆனால் தேசிய மக்கள் சக்திக்கு அதனை செய்ய முடியும். பெரும்பாலான சக்திகள் எம்மோடு சேர்ந்திருக்கிறார்கள். வீடுகள் தோறும் சென்று உங்களுக்கு முடியாமல் போனாலும் எமது அலுவலகத்திற்கு அவர்கள் தேடி வருகிறார்கள்.